Dear 11th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். குவார்ட்டர்லி எக்ஸாமுக்காக எல்லாரும் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. டாப் 53 மார்க் கொஷின்ஸ் ஒரு வாட்டி இந்த சம்ஸ் எல்லாம் தெரியுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுங்க. வால்யூம் 1ல இருந்து ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ்ல இருந்து மிக முக்கியமான 3 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஒரு 50 கொஷின்ஸ் இருக்கும். இதில் இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருங்க. சார் இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வருமா சார்? இது எல்லாமே டாப் ரேட்டட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஒரு வாட்டி போட்டு பார்த்துருங்க. போட்டு பார்க்கறதுனால ஒன்றுமே தப்பு கிடையாது. ஒரு வாட்டி எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. எக்ஸாமுக்கு வருதோ வரலையோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஷின் பேப்பர் எடுக்கும்போது உங்களுக்கு ஏன் நான் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன்னு தெரியும் உங்களுக்கு. அதனால் ஒரு 50 கொஷின்ஸ் நீங்கள் ஆல்ரெடி சாப்டர் வைஸாக படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு வாட்டி இந்த 50 கொஷின்ஸும் நமக்கு தெரியுமா, இதில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே நமக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டு போங்க. 50 சம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால சாப்டர்ல இருந்து தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி அப்படியே ரேண்டமாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இன்னும் நம்மளுடைய ரீகாலிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். உங்கள் பிரெயின் அக்சஸ் பண்ணும் எந்தெந்த ஏரியாவிலேருந்து சம்ஸ் படித்து எங்கெங்கே மறைஞ்சிருக்குதோ பிரெயினில் அது எல்லாமே திருப்பி ரீகால் பண்ணுறப்போ இன்னும் ப்ராக்டிஸ் அதிகமாகும். உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸில் எப்படிப்பட்ட சம்ஸ் வந்தாலும் நம்மளால அட்டன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த 50 சம்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எந்த சம்ஸ் இருந்தாலும் படிங்க. இதை படிக்காமல் எக்ஸாமுக்கு போகாதீங்க. ஃபர்ஸ்ட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இதோடைய யூசேஜ் உங்களுக்கு நல்லாவே புரியும் உங்களுக்கு. அதனால் ஃபர்ஸ்ட்டு மெட்ரோ கருணாகரன் சேனலை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இமீடியட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.